இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஐடி ஜாப்ஸில் இருக்கலாம் இல்லை நான் ஐடி ஜாப்ஸில் இருக்கலாம். இப்போ நான் பேச போகிற டாபிக் வந்து உங்கள் எல்லாருக்குமே பொதுவானது தான். பிகாஸ் நம்ம லைஃப்பில் வந்து எல்லாமே வந்து மோஸ்ட்டாக ப்ரைவேட் ஜாப்பில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். அப்படி ப்ரைவேட் ஜாப்ஸில் ஒர்க் பண்ணும்போது ஒரு 45 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணலாம், இல்லை 50 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கனவோடு இருக்கும். அப்படி இருக்கும்போது யாருமே வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது நான் வந்து வித்தின் ஒரு 2 இயர்ஸில் வந்து நான் அந்த கம்பெனி விட்டு வெளியே வந்துடுவேன், இல்லை 5 இயர்ஸில் வந்து வெளியே வந்துடுவேன் அப்படின்லாம் யாரும் வந்து திங்க் பண்ணிலாம் போகிறதில்ல. யாருக்காவது ஆஃபர் கிடைக்கும், நம்ம இனிஷியலாக உள்ளே போயிடுவோம். அந்த கம்பெனியில் ரொம்ப நாள் இருக்கிறதும் இருக்காமல் போகிறதும் வந்து அந்த கம்பெனியோட என்விரான்மெண்ட், அங்கே இருக்கிற க்ரோத்தை பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது சில மேனேஜர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனி போகிறீங்க அப்படின்னா, நீ இன்னும் கொஞ்சம் வருஷம் இரு, இன்னும் டொமைன் நாலேஜ் எல்லாம் கற்றுக்கோ, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணு, அப்போ தான் மார்க்கெட்டில் வேல்யூ அப்படின்வாங்க. நம்மளும் வந்து தெரியாது அந்த சுச்சுவேஷனில் வந்து அவங்க சொல்கிறது வந்து உண்மையாக பொய்யான்னு தெரியாது. சில பேர் உண்மையிலேயே நம்மள மேலே ஒரு அக்கறைப்பட்டு சொல்லலாம். சில பேர் வந்து இவன் போயிட்டா இவனை மாதிரி இன்னொரு ரிசோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்காதுன்னு கூட சொல்லலாம். அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அவங்க சொல்கிறாங்கன்னு சில பேர் இருப்போம். நீங்கள் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அங்கேயே இருந்து கொஞ்சம் அடாப்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா திருப்பி அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வராமல் நம்ம உள்ளே இருந்துப்போம். இப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுறதுல என்ன பெனிஃபிட் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். ஸோ என்னோட பேர் அஸ்வின். உங்களுக்கு கெரியர் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து என்னோட எக்ஸாம்பிளுக்கு என்னோட லைஃபவே உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னை சுற்றி இருந்த என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து ஐடி ஜாப்ஸ்லேயும் இருந்தாங்க, நான் ஐடி ஜாப்ஸ்லேயும் இருந்தாங்க. அவங்களோட கெரியரில் அவங்க எத்தனை வருஷம் இருந்தாங்க அதை பற்றி தான் உங்ககிட்ட எனக்கு பேச போகிறேன். இப்போ என்னோட கெரியரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எனக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 7 இயர் ஆக போகுது எனக்கு. அதுக்குள்ளே நான் வந்து 4 கம்பெனிஸ் வந்து ஜம்ப் ஆகியிருக்கேன். இது நல்லதா கெட்டதான்னு கேட்டால் இட் டிபெண்ட்ஸ். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் எடுத்தோடனே ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக நான் ஆகலை. நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் முடித்தேன். முடிச்சுட்டு அந்த படிப்பையும் வந்து ரொம்பலாம் பிடிச்சலாம் படிக்கல. ஏதோ காலேஜ் முடித்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் இன்ஜினியரிங் முடித்தேன். இன்ஜினியரிங் முடிச்சு நான் ஜாப் தேடும்போது எனக்கு சிஎன்சி ஆப்ரேட்டர் அந்த மாதிரி தான் மெக்கானிக்கல் ஃபீல்டில் கிடைக்கும். ஸோ எனக்கு அந்த ஜாபுக்கு போக பிடிக்கல. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு வந்து லாஜிஸ்டிக்ஸில் ஓப்பனிங் போது அப்ளை பண்ணேன்னா, ஸோ நான் லாஜிஸ்டிக்ஸில் இன்டர்வியூவில் போய் கொடுத்து அப்புறம் எப்படியோ செலக்ட் ஆகி நிறைய கம்பெனிஸ் கொடுத்து அப்புறம் லாஜிஸ்டிக்ஸில் எனக்கு வேலை கிடைச்சிது. அந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் நான் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 15K சேலரி. ஒரு 3.5 இயர்ஸ் to 4 இயர்ஸ் வந்து அந்த செக்டார்லேயே இருந்தேன். ஜாயின் பண்ணும்போது 15,000 ஜாயின் பண்ணேன். முடிச்சு வெளியே வரும்போது எனக்கு வந்து 25K வந்து ஓவரால் நான் இது பண்ணது. 4 வருஷத்தில் ஹைக்லாம் போட்டு எனக்கு வந்ததே பார்த்தீங்கன்னா 25K தான். ஸோ இப்படியே போனால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அப்போ தான் கோவிடும் முடிஞ்சுது. அப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னால் இது மாதிரி பெங்களூரில் ஓப்பனிங் போகுது அப்படின்னா, ஸோ நானும் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரோல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். பட் ஆனால் கேட்ட ஸ்கில்லெல்லாம் வந்து கொஞ்சம் சிமிலராக தான் இருந்தது. எக்ஸல் இது மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிட்டு போனேன். என்னோட சிடிசி வந்து கொஞ்சம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சு அங்கே பெங்களூர் போகும்போது. பட் என்னன்னா அங்கே உங்களுக்கு வந்து அகாமடேஷன் உங்களை நீங்கள் தான் அங்கே பார்த்துக்கணும், ஃபுட்டு தங்குறது அதுலேயே வந்து எல்லாம் போயிடும். கிட்டத்தட்ட நான் சென்னையில் என்ன வாங்கிட்டு இருந்தேனோ அதே தான் அங்கேயும். பட் அங்கே என்ன ஒரு நல்ல அட்வான்டேஜ்னா எனக்கு நான் வந்து நிறைய பீப்புளோட கனெக்ட் ஆனேன். லைக் அங்கே வந்து டேட்டா அனலிஸ்ட் இருந்தாங்க, பிஸ்னஸ் அனலிஸ்ட் இருந்தாங்க, டெவலப்பர் இருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயினில் நான் ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி யாருமே நான் பார்க்கல. ஸோ அங்கே போகும்போது நான் நிறைய பேரோட பார்த்தேன், அவங்களோட க்ளோஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்தது. ஸோ இதை வச்சு நான் மேனேஜர்கிட்டயே பேசினேன். என் மேனேஜர் கொஞ்சம் நல்லவராக இருந்ததுனால எனக்கு வந்து ஒரு 40% வந்து அனலிஸ்ட் ரோலும் 60% வந்து ஆப்ரேஷன்ஸ் ரோலும் கொடுத்தாங்க. நான் அந்த அனலிஸ்ட் ரோல் நல்லா பண்ண ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்தில் வந்து ஒரு 1.5 வருஷம் அங்கே இருந்தேன். எனக்கு வந்து மறுபடியும் சென்னை வரணும்னு தோணுச்சு. ஸோ மறுபடியும் நான் சென்னையில் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோலுக்கு நிறைய அப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 30 கம்பெனிஸ் கிட்ட அப்ளை பண்ணி இன்டர்வியூஸ் கொடுத்துட்டே இருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஓரளவுக்கான ஒரு சிமிலரான பொசிஷனில் எனக்கு கிடைச்சிது. பட் ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இதே சேலரி தான் தருவோம். பிகாஸ் உங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக ப்ராப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் நிறைய கற்றுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் வந்து வேறு வழி இல்லாமல் நம்ம ரோல் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நான் பிஸ்னஸ் அனலிஸ்ட் அங்கே தான் ட்ரான்ஸ்ஃபரே ஆனேன். ஸோ எப்படியோ பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக ஆகிட்டேன். ஸோ அதே சேலரி தான் மறுபடியும் சென்னை வந்துட்டேன். இப்போது ரீசெண்டாக இன்னொரு கம்பெனி நான் மாறிட்டேன். ஸோ இதுதான் வந்து என்னோட ஜேர்னி. கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ்க்குள்ளே ஒரு 4 கம்பெனிஸ் கிட்டே நான் வாங்கியிருக்கேன். இது இது என்னோட இதெல்லாம் இப்படி தான் என்னால் பண்ண முடிஞ்சுது. இப்போ இதுவே வந்து என்னோட ஃப்ரெண்டோட இது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவன் வந்து சிஎஸ்சி முடித்தான். சிஎஸ்சி முடிச்சோடனே ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணான். அந்த கம்பெனியில் வந்து அவன் ஜாயினிங் ஸ்டார்ட் பண்ணும்போது 22 சேலரியில் 22K சேலரியில் ஜாயின் பண்ணான். ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் நாங்களாம் மீட் பண்ணோம். அவன் வந்து டின்னர் எல்லாருக்கும் ட்ரீட் வச்சான். என்னதான்னு கேட்டதுக்கு ஹைக் போட்டாங்க அப்படின்னா, நம்ம என்ன நினைப்போம், ஹைக்னா ஒரு 5,000 10,000 போட்டிருக்காங்க அப்படின்னு தான் நினைப்போம். அவனுக்கு வந்து அந்த 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 6 LP என்னமோ வாங்கிட்டு இருந்தான் போல.
ஹைக்கு வந்து ஒரு 4 எல்பிஏ போட்டதா சொன்னான். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து 10 எல்பிஏ வந்து அவன் அப்பவே ரீச் ஆயிட்டான். எங்களுக்குலாம் ஒரே ஷாக்கு. நாங்களாம் வந்து 5000 10,000கே வந்து அந்த நான் ஐடி ஜாப்ஸ்ல இல்லை ஏதோ ஒரு செக்டர்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இவன் எப்படி 70K வந்தான்? ஸோ அப்பதான் ஐடியோட இது என்னன்னு தெரிஞ்சது. அவன் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து அந்த 10 எல்பி எல்லாம் ஈஸியாக ரீச் ஆயிட்டான். இப்போ அவன் 18 எல்பி கிட்ட வாங்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் ஒரே கம்பெனியில் தான் இருக்கான் இப்போ வரைக்கும். இப்போ ஒரு 7 இயர்ஸ் ஆகுதுன்னா 7 இயர்ஸ் இன்னும் அதே கம்பெனியில் தான் இருக்கான். ஸோ அவங்ககிட்ட என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா அவன் கம்பெனியில் வந்து அவனுக்கு கரெக்டாக போனஸ் போடுறது, சேலரி ஹைக் போடுறது, பொசிஷன் அந்த ஒரு சீனியர் ரோல் கொடுக்கறது, இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் ஆன் சைடு போகிறான். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுனால தான் அவனால அங்கே இருக்கவும் முடியுது. ஸோ இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷனும் வரும். இப்போ என்ன கம்பெனி மாறணுமா இல்லை ஒரே கம்பெனியில் இருக்கணுமா? இப்போ என்னதான் சொல்ல வரேன்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் சில சினாரியோஸோட சொல்கிறேன். அந்த சினாரியோஸ் உங்களுக்கு இருக்கு, நீங்கள் அந்த கரண்ட் சுச்சுவேஷனில் அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கம்பெனியை விட்டு வெளியே வர்றது நல்லது. யாரெல்லாம் வெளியே வரக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் கடைசியில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கம்பெனியில் வந்து ஆஹ் ரொம்ப வருஷமாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு ரோலே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்களும் வந்து ஒரு 3 to 5 இயர்ஸாக வந்து ஒரே ரோலில் இருக்கீங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் கம்பெனியோ செகண்ட் கம்பெனியோ அது மேட்டர் இல்லை. பட் ஒரே ரோலில் ரொம்ப வருஷமாக இருக்கீங்க, உங்கள் மேனேஜர்கிட்டயும் போய் பேசுகிறீங்க, அது மாதிரி எனக்கு ரோல் சேஞ்ச் ஆகணும், சேலரி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு. பட் ஸ்டில் உங்கள் மேனேஜர் வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாமல் உங்களை அதே ரோலில் வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் வெளியே வர்றது தான் நீங்கள் யோசிக்கணும். பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது எதுக்குன்னா ஒரு அப்ரிசியேஷனுக்கு, அப்ரைசலுக்கு இதெல்லாம் ரொம்பவே முக்கியம். அப்ரிசியேஷன் முக்கியம், அதை விட அப்ரைசலும் முக்கியம். பிகாஸ் மார்க்கெட் வந்து எல்லாம் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இப்போ இருக்கிற விலைவாசியில் வந்து ஒரே சேலரியில் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ரொம்ப கஷ்டம். சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் ஹைக் வந்து எங்களால் போட முடியாதுன்னு மேபி இருக்கலாம். அது சில கம்பெனி வந்து 1 இயர் தானேன்னு கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறலாம். அதே கம்பெனி வந்து செகண்ட் இயர் வந்து அதே சொல்கிறாங்க, இல்லை செகண்ட் இயர் வந்து ஒரு 5% ஹைக்கு 3% ஹைக் போகிறாங்க அப்படின்னா அது இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷனுக்கு வந்து கண்டிப்பாக மேட்சே ஆகாது. நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு வெளியே வர்றது நல்லது. செகண்ட் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற என்வரன்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டாக்ஸிக் ஆகிட்டே இருக்குது. டாக்ஸிக்னா லைக் உங்கள் மேனேஜர் பாஸ் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறது. ப்ரெஷர்னா வந்து அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட் மட்டும் பண்ணிட்டு அடுத்தது எப்பயும் போல் நார்மலாக இருக்காங்க, பிரச்சனை இல்லை. பட் அந்த ப்ரெஷர் வந்து போக 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 இன்னும் அதிகமாகிட்டே போகுது. டீமுக்குள்ளே நிறைய சண்டை வருது. அந்த ஒரு ஆஃபீஸ் கல்ச்சரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாயிட்டு போகுது அப்படின்னா உங்களால் வந்து ரொம்ப நாளாக அங்கே சர்வே பண்ண முடியாது. நீங்கள் டெய்லி வந்து உங்களுக்கு போராட்டமாக இருக்கும். மென்டல் பீஸ் வந்து நிறைய அஃபெக்ட் ஆகும். சில சேல்ஸ் ஜாப்லலாம் இது ரொம்ப நீங்கள் பார்ப்பீங்க. அது வந்து ஒரு ஐடி ஜாப்ஸ்லேயோ நான் ஐடி ஜாப்ஸ்லேயே கூட இப்பெல்லாம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப நாள் உங்களால் அங்கே தாக்கு பிடிக்க முடியாது. பிகாஸ் நீங்கள் ஒரு எமர்ஜென்சி லீவ் போகிறீங்கன்னா கூட சில சமயம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மெயினாக கன்சிடர் பண்ண வேண்டியது. ஸோ அதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான அப்ரிசியேஷன், அப்ரைசல் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு அங்கே லேர்னிங் இருக்கணும். அதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா இது எல்லாமே இருக்குது. லைக் வந்து அப்ரைசல் கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஓகே. பட் கம்பெனியும் வந்து புதுசாக ஏதாவது டெக்னாலஜி வருது அப்படின்னா அவங்க வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. உங்களுக்கு அதில் ஒர்க் பண்ண ரோல்ஸுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுதான் மெயின். ஆக்சுவலாக சேலரியை விட உங்களுக்கு புதுசாக கற்றுக்கிறது தான் மெயின். பிகாஸ் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து ஆக்சுவலாக அவன் கம்பெனியில் வந்து ஒரு கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணாங்க. அந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 LP அந்த கோர்ஸ். பட் அவனுக்கு வந்து அதை படிக்க கம்பெனி ஆஃபர் பண்ணதுனால அவங்க படித்தான். இன்கேஸ் அவன் அந்த கோர்ஸ் படிக்காமல் இருந்திருந்தானா இந்நேரம் அவனால் ஒரு 21 LPAக்கு போயிருக்க முடியாது. பிகாஸ் அவன் வந்து 11 LPAல இருக்கும்போது தான் அந்த கம்பெனியில் கோர்ஸ் படித்தான். கோர்ஸ் படிச்சுட்டு அந்த கோர்ஸை வச்சு அவன் வெளியே ஒரு ஜாப் வாங்கி 21 LPAக்கு வந்து பிளேஸ் ஆனான். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக அந்த கம்பெனியில் இருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து கம்பெனியை விட்டு போகக்கூடாது அதான் நான் சொன்னேன். லைக் உங்களுக்கு வந்து புதுசாக கற்றுக்க, புதுசாக இது பண்ண, டெய்லி உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்குது ஒர்க்கு. நான் சொல்கிறது டாக்ஸிக்காக இது சொல்லல. புதுசாக நிறைய விஷயம் டெக்னாலஜி பற்றி கற்றுக்குறீங்க அப்படின்னா அது வந்து பாதியிலே வெளியே வராதிங்க. பிகாஸ் நீங்கள் ரொம்ப ஒரு டிமாண்டில் இருக்க டெக்னாலஜிலாம் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பின்னாடி ரொம்பவே கை கொடுக்கும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி தப்பு மட்டும் பண்ணாதீங்க. ரெண்டாவது வந்து என்னது பார்த்தீங்கன்னா லைக் உங்களுக்கு ஜாப்ல வந்து மாறதுக்கான நீடே இருக்காது. லைக் உங்களுக்கு வந்து ஹைக்கு நல்லா போட்டிருப்பாங்க, நீங்கள் புதுசாக கற்றுக்கிறதா இருக்கட்டும். இருந்தாலும் நான் வந்து வெளியில் போயிட்டு சும்மா பார்க்கணும், ஒரே கம்பெனியில் ரொம்ப நாள் இருக்கேன், எனக்கு போர் அடிக்குது. சில பேர் இப்படிலாம் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணுறேன்னு பண்ணுவாங்க. அது தப்புன்னு சொல்ல முடியாது. பட் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து போயிட்டு திருப்பி பழைய கம்பெனிக்கே வருவாங்க. நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன். ஒரு கம்பெனியில் ஒரு 10 வருஷம் இருந்திருப்பாங்க. வெளியே ஏதாவது கம்பெனி போவாங்க. போயிட்டு வந்து திருப்பி எனக்கு அங்கே புது கல்ச்சர் செட் ஆகல, அங்கே இருக்க இது பிடிக்கல, எனக்கு பழைய கம்பெனி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி வந்தீங்க அப்படின்னா மேபி சில கம்பெனி வந்து எடுத்துப்பாங்க. சில கம்பெனி வந்து எடுத்தாலுமே வந்து அவங்களுக்கு உங்களுக்கான ஒரு
வேல்யூ வந்து அந்த கம்பெனியில் கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி போயிட்டீங்க அப்படின்ற ஒரு மனசில் யாருக்காக இருந்தாலும் இருக்க தான் செய்யும். ஸோ அது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா லைக் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. லைக் ஒரு 3 இயர்ஸ் ஒரு பொசிஷனில் இருந்தால் தான் வந்து அடுத்த ரோல் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து அவங்க 3 இயர்ஸ் வெயிட் பண்ண சொல்கிறாங்க, என்னால் அவ்வளோ நல்லா வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா கரெக்டான டைம் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ரொம்ப வந்து நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டே போனீங்கன்னா ஒரு ப்ராப்பராக இது இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம். இப்போ எனக்கே நான் ஏதாவது கம்பெனி போகிறேன் அப்படின்னா என்னையே கேட்பாங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய ஜாப்ல வந்து சேஞ்சஸ் இருக்குது எதுனாலன்னு கேட்பாங்க. இப்போ என்னால் ரீசன் வந்து இதான் சொல்ல முடியும். நான் வந்து ஒரு லாஸ்ட் 3 to 4 இயர்ஸ் தான் வந்து நான் இந்த அனலிஸ்ட் ரோலில் இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து வேற ரோலில் தான் இருந்தேன். ஸோ மோஸ்ட்டாக வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து அவங்களும் கன்சிடர் பண்ணுவாங்க, நானுமே அதான் கன்சிடர் பண்ண சொல்லுவேன். ஸோ அதான் நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை நான் ரொம்ப உங்களை குழப்பினாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் போய் அட்டாச் ஆகிடாதீங்க. பிகாஸ் கம்ஃபர்ட் ஜோனு நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா சேலரியும் அந்த அளவுக்கு இல்லை, அப்ரிசியேஷனும் அந்த அளவுக்கு இல்லை, க்ரோத்தும் எதுவும் இல்லை, புதுசாக எதுவும் கற்றுக்கல. பட் இருந்தாலும் எனக்கு வந்து அந்த ஜாப் போகிறது எப்படி சொல்கிறது ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. ஒரே டாஸ்க்கை தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என் வீட்டு பக்கத்தில் இருக்குது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே செட் ஆகிட்டாங்க. இவங்களை விட்டுட்டு நான் வெளியே போனால் என்ன பண்ணுறது? என் கம்பெனியில் எனக்குன்னு ஒரு கெத்து இருக்குது. இப்போ நான் வேறு கம்பெனியில் போனால் எனக்கு யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் போயிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லா கூடயும் மிங்கிள் ஆகணும். இப்படியெல்லாம் யோசிச்சு ஒரே கம்பெனியில் ரொம்ப பேர் சில பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஜம்ப் பண்ணுங்க, அது உங்களுக்கு நீடான்னு பார்த்துட்டு ஜம்ப் பண்ணுங்க. அடிக்கடிக்கு இந்த கம்பெனிலேருந்து ஸ்விட்ச் பண்ணாதீங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் உங்ககிட்ட நான் இதான் பேசணும்னு நினச்சேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அது ரிலேட்டடாக வீடியோ போட பார்க்குறேன். மறுபடியும் நல்ல வீடியோ இருந்தால் பார்க்குறேன். தேங்க்யூ, பை.